என்ன? நீங்க கிளம்பும் போது சொல்லிருந்தீங்கன்னா எங்க அக்கா, எங்க அம்மா, எங்க அப்பா எல்லாருக்கும் ஃபிளைட்ல இருந்து டாட்டா காமிச்சிருப்பேன். செம ஜாலியா இருந்திருக்கும். இது எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. உட்கார். இப்பவே இப்படின்னா அப்ப ஹனிமூன்? அது ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வரேனா, அதான் என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் பாட்டுக்கு உலகிக்கிட்டு இருக்கேன். சார், மேம், தேங்க்ஸ். பெரிய திருடியா இருப்பா போல இருக்கே. விட்டா இவ குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பான். போங்கம்மா. என்னடி அவ வந்தோடனே நைஸா போலான்னு பாக்குறியா நீ? உள்ள வாடி மவளே, இருக்கு நீ வா, தொலைச்சு கட்டுற உன்னை வா. மேடம், பின் வழியா போயிட்டு மெயின் கேட் வழியா வரீங்க, என்னாச்சு மேடம்? தேங்க்ஸ். மேடம், நமக்குள்ள எதுக்கு மேம் தேங்க்ஸ் எல்லாம்? நீங்க செஞ்ச உதவிக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஆனா இனிமே என் பின்னாடி வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. வெற்றி, என்னடா இப்படி சொதப்புது? லவ்னா சில சொதப்பல்கள் வரதான் செய்யும். வெற்றி மச்சான், என்னடா இப்படி பண்ற? போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. டேய், உனக்கு அஞ்சலி வேணும்னா நீ தாண்டா ரிஸ்க் எடுக்கணும். இப்படி வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா எதுவும் நடக்காது. இங்க பாரு, அவளுக்கு நிச்சயமே முடிஞ்சு போச்சு. இல்லடா, இதுக்கப்புறம் 2 பேரும் சேர முடியாது. அப்படி சேர்ந்தா எங்க 2 ஃபேமிலியோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கெட்டு போயிடும். பிரச்சனை ஆயிடும்டா. பிரச்சனை ஆயிடுமா? என்னடா சொல்ற? லாஸ்ட் டைம் உங்க அம்மா கிட்ட போன்ல பேசும்போது உங்க லவ் மேட்டர் சொன்னான்ல, எப்படியாவது நிச்சயத்தை நிறுத்த சொன்னமே, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணலையா? டேய், பதில் சொல்றா. சரி, அவங்க ஃபேமிலியை விடு. உங்க ஃபேமிலியில என்னடா பிரச்சனை? வீட்டுக்கு ஒரே பையன் நீ, உன் ஆசைய நிறைவேற்ற மாட்டாங்களா? டேய், ஏதாவது பேசுறா. மச்சான், நாங்க ஏதாவது செய்யணுமா? சொல்லுடா. கவின், பசங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா.
என் புள்ள நல்ல பசங்களை சேர்த்து வச்சிருக்கான்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க அவன் காதலை பத்தி பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டுக்கு பெரிய சிக்கலே உருவாகிடும்பா. அது இந்த குடும்பத்துக்கு நல்லதில்ல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, இவன் லவ் பண்ண விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இதோட இந்த பேச்ச விட்டுருங்க. அவனுக்கு நீங்க சப்போர்ட்டா இருங்க. ஆனா காதல் விஷயத்துல நீங்க அவனுக்கு உதவி பண்ண கூடாதுப்பா. அதனால என்ன பிரச்சனை நடக்கும்னு எனக்கு தான் தெரியும். புரிஞ்சுக்கோங்கப்பா. அவனே அந்த பொண்ண மறக்க முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான். நீங்க அவனுக்கு ஞாபகப்படுத்துனீங்கன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்பா. இவனை இதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. நீங்க அவன் கூட சந்தோஷமா இருங்க. அவனை வெளியில கூட்டிட்டு போங்க. அவனுக்கு பிடிச்சத செய்யுங்க. ஆனா இத பத்தி மட்டும் பேசாதீங்கப்பா. உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். அம்மா என்னம்மா நீங்க எங்களை போய் கும்பிடுறீங்க? எனக்கு என் குடும்பம் ரொம்ப முக்கியம்பா. நாங்க இனிமே அவங்க கிட்ட இத பத்தி பேச மாட்டோமா?